அந்த மணிங்கிறவனையும் செல்வம் குத்தி கொலை பண்ணியிருக்காரு. பாருமா, உங்க அண்ணன் செல்வம் உங்க குடும்ப பெருமையே கெடுத்துட்டாருமா. உங்களை மாதிரி நல்லவங்க பிறந்த வீட்டுல இப்படி ஒரு கெட்டவன் பிறந்திருக்காருமா. அப்பா, செல்வம் தான் உண்மையான குற்றவாளின்னு அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு நான் நிரபராதின்னு என்னை இந்த கேஸ்ல இருந்து விடுவிச்சிட்டாங்கப்பா. நீ சொல்றதை கேட்கும் போது அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நீ வெளியே வந்ததே அப்பாவுக்கு போதும்மா. நானும் ரவியும் பெரிய பெரிய வக்கீல் எல்லாம் போய் பார்த்தோம்மா. எல்லாரும் கைவிட்டாங்க. உன்னை இந்த கேஸ்ல இருந்து ஜாமீன்ல கூட எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கம்மா. இது பெரிய கிரிட்டிக்கல் கேஸ்ன்னு என்ன ரொம்ப பயமுறுத்திட்டாங்கம்மா. ஆனா ஒரே ஒரு வக்கீல் மட்டும் என்கிட்ட சொன்னார்மா, உன் மகளை சாதாரண எந்த வக்கீலாலையும் காப்பாற்ற முடியாது. அந்த அருணாச்சலேஸ்வரர் வந்து அவளுக்காக வாதாடித்தான் உன் பொண்ணை வெளியில கொண்டு வர முடியும்னு சொன்னாருமா. இப்ப அப்பாவுக்கு புரிஞ்சிருச்சுமா. அந்த திருவண்ணாமலை சாமி தான் உன்னை காப்பாத்திருக்காரு. நீங்க சொல்றது என்னமோ உண்மைதான்ப்பா. என்ன அந்த சாமி தான்ப்பா காப்பாத்திருக்கு. சந்தியா, உன்னை சாமி காப்பாத்தலம்மா, அந்த சதீஷ் தான் காப்பாத்திருக்காரு. சதீஷா? ஆமாம்மா, அவர் தான் வக்கீல் கைவிட்ட கேஸ கையில எடுத்துக்கிட்டு வெறித்தனமா அலைஞ்சு உன்னை வெளியே கொண்டு வந்திருக்காருமா. யார் அந்த சதீஷ் நம்ம பொண்ணை காப்பாத்திருக்காரு? அவர்தான் அருணாச்சலேஸ்வரரா? அந்த திருவண்ணாமலையாரே சதீஷ் ரூபத்துல வந்து உன்னை காப்பாத்திருக்காருமா. அண்ணாமலையாரு, இனிமே பௌர்ணமிக்கு பௌர்ணமி நான் கிரிவலம் வர்றப்பா. என் மகளை பத்திரமா என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்ததுக்கு உனக்கு கோடான கோடி நன்றிப்பா. அவர் யாருமா? அவரை உனக்கு ஏற்கனவே தெரியுமா? சந்தியா, நீ அவர்கிட்ட சாதாரணமா பழகுனதுக்கே உனக்கு இந்த அளவுக்கு உதவி பண்ணியிருக்காருன்னா அவர் உண்மையிலேயே உயர்ந்த மனுஷன் தாம்மா. அந்த சதீஷ் எப்பவும் நல்லா இருக்கணுமா. எப்படி இருக்கீங்க? உங்ககிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு. உன் குரலை கேட்டோம் எவ்வளவு நாள் ஆச்சு. சரி, நீங்க எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஆனா ரொம்ப ரொம்ப நல்லாக இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். சரி, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றியா? நான் சொத்துக்காக தானே ஒரு கிழவனை 2ஆம் தரமா கல்யாணம் பண்ண. அந்த விஷயம் தெரியும்ல? ஆமா, அதான் எனக்கே தெரியுமே. அந்த கிழவனோட சொத்து முழுக்க என் பேருக்கு வரப்போகுது. வாவ், அப்படியா? எப்படி எப்படி வரும்? அதான் நாளுக்கு அருண் ஒரு பையன் இருக்கானே, அவன் இருக்கும்போது உனக்கு எப்படி சொத்து வரும்? அவன் உயிரோடு இருக்கும்போது எப்படி சொத்து உனக்கு வரும்? அருண் உயிரோட இருந்தாலும் நட போனமா தான் திரியறான். அவனை அப்படி நான் திரிய வச்சுட்டேன். வாவ், அப்படியா? ஹே, சூப்பர். எப்படி இதெல்லாம் உன்னால மட்டும் முடியுது? அதுதான் சுசி. நான் என்ன பண்ணனு தெரியுமா? சந்தியாவை ஒருத்தன் உயிருக்குயிரா லவ் பண்றதா, சந்தியாவும் அவனை லவ் பண்றதா அருண் கிட்ட பொய் சொல்ல சொல்லி அருணையும் அதை நம்ப வச்சுட்டேன். எப்படி? அருணுக்கு சந்தியா மேல கோபம் தலைக்கேறி அவ அப்பனையே கை நீட்டி அடிக்க போயிட்டான். நல்ல வேளை அடிக்கல. அடிச்சு மட்டும் இருந்தான் அருண் உள்ள போயிருப்பான். அருண் சந்தியா கல்யாணம் ஒரு வழியா நின்னு போச்சு. நான் போட்ட பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு.
ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. அருண் மட்டும் சந்தியாவை கல்யாணம் பண்ணியிருந்தா சொத்து என் கையை விட்டே போயிருக்கும். ஆனா இப்போ அருண் நான் போட்ட கோட்டை தாண்ட மாட்டான். அந்த முண்டம் நான் கேட்டா மொத்த சொத்தையும் என் பேர்ல கூட எழுதி வச்சிருவான். மாய மந்திரம் பண்ணாமலேயே அம்மா அம்மான்னு என் மேல அருண் உருகிக்கிட்டு இருக்கான். அருண் நான் கிழிச்ச கோட்டை தாண்டவே மாட்டான். ஆனா நான் அருணுக்கு எதுவுமே பண்ண மாட்டேன். அவனை கல்யாணம் பண்ணிக்க விடவும் மாட்டேன். கட்ட பிரம்மச்சாரியாவே வச்சு சாமியார எங்கேயாவது போய் பிச்சை எடுக்கிற மாதிரி பண்ணிடுவேன். வாவ், சூப்பர்மா. உன் மூளையே மூளைதான் போ. அது மட்டும் இல்ல, நான் இந்த சொத்தை அடைய எனக்கு உதவி பண்ண என் அண்ணன் முறையில செல்வான் ஒருத்தன் இருக்கான்னு சொல்லியிருக்கேன்ல, அவனும் இப்போ ஜெயிலுக்கு போயிட்டான். அவன் வெளியில இருந்திருந்தானா இந்த சொத்துல அவனுக்கும் நான் சரி பாத்தி தந்திருக்கணும். அது எங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட். இப்ப அதுவும் இல்லாம போயிடுச்சு. புல் சொத்தையும் நானே அனுபவிக்க போறேன். செல்வம் ஜெயிலுக்கு போயிட்டதால நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சொத்தெல்லாம் என் கைக்கு வந்த உடனே எல்லா சொத்தையும் வித்துட்டு கூடிய சீக்கிரம் அமெரிக்காவுக்கு போய் செட்டில் ஆயிடுவேன். நான் போனை வைக்கிறேன். ஓகே, பை. அம்மா, அடச்சீ! உன்னை போய் அம்மான்னு கூட்டு பாரு, என் வாய் அழுகிடும். நீலாம் ஒரு பொம்பளை. நான் என்னைக்காவது ஒரு நாள் சித்தின்னு கூட்டிருக்கேனா? இல்ல மனசுலயாவது சித்தின்னு நினைச்சிருக்கேனா? நீ நீ எனக்கு மாற்றா தாய். உன்னை நான் பெத்த தாயாதான பார்த்தேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் ஒரு நாள் ஒரு கெட்ட கனவு கண்டேன். அந்த கனவு என்னன்னு தெரியுமா? நீ என்ன கத்தியால குத்தி கொலை பண்ற மாதிரி கனவு கண்ட. ஆனா இப்ப அதை நினைச்சு பார்த்தா கத்தியால குத்தாமே கொன்னுட்டியே. பதறிட்டு கனவு கண்டதை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனா அப்ப ஏன் வருத்தப்பட்டேன்னு இப்ப வருத்தப்படுறேன். ஆனா என்ன போய் இப்படிலாம் நினைக்க உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? நான் ஆசைப்பட்டு கட்டிக்க நினைச்ச என் சந்தியாவை மிரட்டி என்ன கட்டிக்க விடாம பண்ணல. அதனால என் கல்யாணம் நின்னு போச்சு. என்ன மன்னிச்சிரு அருண். மன்னிக்கிறதா? ஓட்டையா? இப்ப பார், என் கண்ணு முன்னாடி நிக்காம ஓடி போயிடு. அப்ப என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. நல்ல வேளை நம்மள கழுத்தை புடிச்சு வெளியில தள்ளுவான்னு நினைச்சா திட்டினதோட விட்டுடான். என்ன அருண், சூட்கேஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்க? எதுக்கு? எதுக்கா? இந்த பேக்கோட தானே எங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்த. அதே இந்த பேக்கோட தான் உன்னை நான் இன்னைக்கு பேக்கப் பண்றேன். ஏய், இது என் புருஷன் வீடு. நான் இந்த வீட்ல தான் இருப்பேன். யார் உன் புருஷன்? எங்க அப்பாவை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டு இப்ப அவரு உனக்கு புருஷனா? நீ அவருக்கு வப்பாட்டே இருக்க கூட லாக்கி இல்ல. மரியாதையா ஓடி போயிடு. நீயா போனா உனக்கு நல்லது. இல்லனா நானே உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவேன். போ போ. வெளியே போய் தொலை. போ.
அப்பா அப்பா இந்த வரமா. என்னம்மா என்னம்மா இது? மாத்திரை போடுறதுக்கு சுடுதண்ணி எடுத்துட்டு வந்தியா? நீ தான் அப்பவே மாத்திரை கொடுத்துட்டியே. அப்பா இது பாலுப்பா. எனக்கு எதுக்குமா பால்? நீ குடிமா. நீ தான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தப்போ நீ தான் சரியா சாப்பிட்ருக்க மாட்ட, சரியா தூங்கி இருக்க மாட்ட, டல்லா இருக்கம்மா. நீ முதல்ல குடிமா. அப்பா நான் எப்பவும் போலதான் இருக்கேன். உடம்பையும் மனசையும் ஒரே நிலைமையில தான் வச்சிருக்கேன். என்னை பத்தி கவலைப்படாம இந்த பாலை குடிங்கப்பா. பால் ஆறிட போகுதுப்பா. நான் இந்த பாலை குடிக்காம என்னை விட மாட்டியே. சரி குடு. இங்க பாரு, நீ ரொம்ப நேரம் முழிச்சுக்கிட்டு இருக்காத, சீக்கிரமா போய் படுத்துங்க. சரிங்கப்பா, நீங்க குடிங்க. சரிம்மா. இன்னொரு ஜென்மம் இருந்தா நீதாம்மா எனக்கு அம்மாவா இருக்கணும். $2 லட்சம் பணம் வேணும் அதானே? உடம்பு ஏதாவது சரியில்லையா? இல்லடா. போய் அம்மான்னு கூட்டு பாரு, என் வாய் அழுகிடும். நீ எல்லாம் ஒரு பொம்பளை. வெளியே போய் தொலை. போ. ஐயோ ஐயோ ஐயோ, அவசரப்பட்டுட்டனே. என்னை யார் அந்த ஆள்கிட்ட இப்ப போன்ல பேச சொன்னது? அதுல வேற என் பெருமை எல்லாம் நான் பேசி தொலைச்சிட்டேன். நாக்குல சனின்னு சொல்லுவாங்க. எனக்கு அது பக்காவா புரிஞ்சிருச்சு. யார் கண்ணு பட்டுச்சோ, மகாராணி மாதிரி என் வீட்ல மாளிகையில இருந்தேன். இப்போ எங்க இருக்குன்னு பாரு. ஆண்டவா, என்ன விதி இது? அந்த செல்வம் வெளியில இருந்தாலாவது எனக்கு அடைக்கலம் கொடுத்திருப்பான். அவனும் ஜெயிலுக்கு போய் தொலைச்சிட்டான். பசி வேற வயித்து கிள்ளுதே. தலையெல்லாம் சுத்துது, மயக்கமா வருது. இப்ப நான் எங்க தங்குவேன், என்ன பண்ணுவேன்?
இது யாரு? புது நம்பரா இருக்கு. சரி, எடுத்து யாருன்னு கேப்போம். ஹலோ ஹலோ, யாருங்க? உன் ஃப்ரெண்டோட பலே கூட்டாளி. நான் நினைச்சா முடிச்சு விட்டுருவேன். ஆ? அந்த சந்தியா ஜெயிலுக்கு போறதுக்கு காரணமானவன். என் பேரு மதி. இந்த நேரத்துல எதுக்காக எனக்கு ஃபோன் பண்ணீங்க? உங்களுக்கு யார் வேணும்? நீதான் வேணும். என்னது? நான் வேணுமா? இத பார், நான் பார்க்க தான் சாதாரணமா தெரிவேன். ஆனா எனக்கு வேற ஒரு முகம் இருக்கு. நான் ஒரு பக்கா கிரிமினல். நீ கிரிமினல்னு எனக்கே நல்லா தெரியும். உன்னை பத்தி எனக்கு தெரியும். டேய், நான் யார் கூட கூட்டு வச்சிருந்தா உனக்கு என்னடா? யாரா நீ? நானா சொல்லட்டுமா? நீ கொலை பண்ண சொன்னவனோட கூட்டாளிடி. இங்க பாருமா. செல்வத்தோடு நீ பண்ண கெட்ட கரியத்துக்கு தான் செல்வம் தனியா ஜெயிலுக்கு போயிட்டான். நியாயமா நீயும் அவன் கூட ஜெயிலுக்கு போயிருக்கணும். சட்டம் செல்வத்தை தண்டிச்சிடுச்சு. சாமியோ உன்னை தண்டிச்சிடுச்சு. இது ரெண்டுமே என்ன தண்டிச்சிடுச்சு. நான் இப்ப திருந்திட்டேன். இதுக்கு மேல நீயும் திருந்தல. உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. சரி, நான் போனை வைக்கிறேன். ஹலோ ஹலோ, அருண் நம்மள வீட்டை விட்டு வெளியில துரத்திட்டான். இப்ப வேற ஒரு தொல்லை நம்மள துரத்துதே. யார் இவன்? புது நம்பரா இருக்கே. யார் ஃபோன் பண்றா? ஒருவேளை சித்தியா இருக்குமோ? சித்தி என்ன பெரிய சித்தி? கொலகாரி சுசி. புது நம்பர்ல இருந்து ஃபோன் பண்றாளா? அவன் மட்டும் என் கையில கிடைச்சா இந்த போன்ல மட்டும் அவளா இருக்கட்டும். ஹலோ ஹலோ, அருணா? ஆமா, நீங்க யாரு? நான் முருகன் ஃப்ரெண்டு. அதான் சந்தியா அப்பாவோட ஃப்ரெண்டு. மீச ரவி பேசுறேன். சொல்லுங்க அங்கிள், என்ன விஷயம்? நேர்ல வந்து சொல்றேன். நான் சொல்ற இடத்துக்கு வா. எங்க வரணும் அங்கிள்? சரி அங்கிள், நானும் வந்துடுறேன். முதல்ல பணத்தை கொடுத்துடணும். நான் சந்தியாவை நேர்ல பார்த்து இப்பவே மன்னிப்பு கேட்கணும். ஆனா அவங்க அப்பா காலில் விழுந்து நான் மன்னிப்பு கண்டிப்பா கேட்கணும் அங்கிள். நீங்க தான் அங்கிள் எனக்கு எப்படியாவது உதவி செய்யணும். ப்ளீஸ், எனக்கு எப்படியாவது உதவி செய்யுங்க ப்ளீஸ்.